வணக்கம். இன்னைக்கு பாருங்க ராக்கெட் அடுப்பு. இன்னைக்கு பஜ்ஜி சுட போறோம். பஜ்ஜினா மிளகாய் பஜ்ஜி சுட. மிளகாய் எடுங்க பார்க்கலாம். மிளகாய். அதை எடுங்க பார்க்கலாம். மிளகாய். அழுத்திருச்சு. என்ன காயலாம்? என்ன ஊத்து. இன்னைக்கு எங்க ராக்கெட் அடுப்புல வந்து மாலை நேர வைப்பு. நான் பத்த வச்சனே. அப்படியா? மாலை நேர வைப்பு எங்கள் ராக்கெட் அடுப்பில். அப்படியே விட்டுருங்க பாப்பா. நீங்க மிளகாய் எடுத்து காய வைங்க. காமிக்கிறதா? காட்டுங்க. நான் கழுவி வச்சிருக்கு. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ரெட் சில்லி மாதிரி ஆயிடுச்சு. கட் பண்ணி பாருங்க. கண்டுபிடிச்சாமணும் எல்லாம் பாருங்க. இங்கே கடல மாவு, பஜ்ஜி மாவு, போண்டா மாவு எல்லா மாவும் இருக்குது. கல்லணி ஊற்றியாச்சு. இப்போ காஞ்சிட்டு இருக்குது. எங்கள் ராக்கெட் அடுப்பில் இன்னைக்கு குடைமிளகாய் பஜ்ஜி. அப்படியே விட்டுருங்க. கட்டிட்டு குடைமிளகாய் பஜ்ஜி சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு எப்படி சுடலாம் பார்க்கலாமா? எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து கீழே மண் இல்லை காயிட்டு வரட்டு. இப்போ வந்து என்னென்னா மண் வந்து கீழே பூசி பழகியாச்சுங்க. ராக்கெட் அடுப்பில் நாங்கள் பழகியாச்சுங்க. அப்படின்ட்டு தாச்சு. இப்போ அப்படியே பழகிடுச்சு. அது இன்னொரு ராக்கெட் அடுப்பு. அது 2800 விளம்பரத்தில் பார்த்தேன், யூடியூப்பில் தான் பார்த்தேன். கரெக்டில் வந்து எச்சு பண்ணிக்கலாம், கம்பெனிக்கலாம். வந்துட்டுங்க இருங்க. என்ன காயிட்டு போடலாம். கரு காஞ்சா நல்லது தானே. வந்துட்டுங்க. எதாவது வெங்காயம் மிளகாயெல்லாம் எடுத்து வந்துட்டுங்க. பாருங்க. பஜ்ஜி மிளகாய் மெதுவாக பஜ்ஜி மிளகாய், அப்புறம் வெங்காயம் பாருங்க. அதுக்குள்ளே வெங்காயம் பத்தலைன்னு சொல்லி எடுத்து போயிட்டாங்க அவங்க வீட்டில். பஜ்ஜி மாவு இது எங்களுக்கு பழகிருச்சு. கரண்ட் வேறு இன்னைக்கு இல்லையா? மாவு இது பண்ணுங்க பாப்பா. ஜல்லடிங்க. இந்த கலக்குங்க. இந்த தண்ணி இந்த கை கழுவிட்டு வந்து கலக்கு. 2 குச்சி வச்சாவே இதாயிடும். பார்த்து மாவு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி மாவு போடணுங்கிறீங்க. பூராத்தையும் போடுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. சொல்லுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு வந்து தண்ணி இல்லை இன்னும் காயில தண்ணி போடாதீங்க. பூராத்தையும் போட்டுருங்க. வெங்காயம் போடுறீங்களா? பூரா போட்டுருங்க. இன்னைக்கு எஃபெக்ட் இதாங்க. ஒரு பேப்பர் போட்டு விட்டோம்னா கவுந்துட போகுது. எடைக்கு போடுற பேப்பர் இருந்தால் இதில் போட்டோம்னா போதும். இல்லை கவுந்துட போகுதுன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எப்போவுமே வந்து அடுப்பு பற்ற வைக்கும் போது மெதுவாக வருது. இப்போ அடுப்புலேருந்து இப்போ எல்லாம் பொருளெல்லாம் பண்ணிட்டு இறக்குறேன் பாருங்க. அப்போ தான் நல்லா தடதானே எரியும். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். ஓகே பாட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க. குடைமிளகாய் வந்து ஒரு ஆள் வந்து பஜ்ஜி மாவு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஆஹாஹாஹா அப்படியே வாயில் எடுத்து இப்போ காரம் அடிக்காதுங்க. அப்படியே வெண்டைக்காய் மாதிரி அப்படியே வெள்ளரி பிஞ்சு மாதிரி அப்படியே அழகாக. சில பேர் இது காரம் அடிக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. இது காரமே அடிக்காது. ஒரு கல்லில் கூட கீழே வந்த மாதிரி இருக்கு பாருங்க. சாஞ்சிட்டு வந்த மாதிரி இருக்கா? சரி. நீங்கள் அது இது பண்ணிட்டு பாருங்க. நீங்கள் பக்கம் போகாதீங்க. வாழைத்தண்டு மாதிரி அப்படியே நான் பக்கம் போனீங்கன்னா அது கதாயிரும். முட்டிட்டு இருக்கு பாருங்க. நான் போல பாருங்க. அப்படியே வாழைத்தண்டு மாதிரி. ஆஹாஹா. நேற்றுக்கு கோயிலுக்கு போகிறோம். இன்னைக்கு போகல. நாளைக்கு பார்க்கலாம். எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம். சும்மா நாங்கள் போனால் ஒரு 10 நிமிஷம் தாங்க. இங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரத்தில் போயிடலாம். சுற்றி போனால் 3/4 மணி நேரம் இருக்குது. ஷார்ட்கட் இருக்குது எங்களை அதாவது சுற்றி போனால் 10 கிலோமீட்ரு, ஷார்ட்கட் போனால் 6 கிலோமீட்டர் கூட வராது. பண்ணாரி மாரியம்மன் கோயிலுக்கு இதே ரூட்டு தாங்க. இதுலேருந்து போனோம்னா டக்குன்னு இதே ரூட்டு தான்.
ஷார்ட்கட்டில் போனோம்னா 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் வருது. 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் போயிடலாம். சுற்றி போனோம்னா பஸ் காட்டலாம்ப்பா. பழனி பஸ், மதுரை ஆமாம். பஸ், கோயம்புத்தூர் பஸ், ஈரோடு எல்லா பஸ்ல வந்து நிக்கும். ஆமாம், நிற்கும் கூட்டம் அலம்போது. கூட்டம் வந்து அலம்போது. அதுக்கு நாங்கள் வந்து போகும்போது போன நடந்து நாங்கள் போகும்போது ஃபோன் எடுத்துட்டு போய் வீடியோ எடுத்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கூட்டத்தில் அப்புறம் யார் பிடிங்கிட்டு போனாங்கன்னு தெரியாது. தெரியாது. ஒன்று தான் தெரியும். இப்படியும் டக்குன்னு டவான்னு இப்படி பண்ணி அப்படின்னு போனால் முடிஞ்சுதா? எங்கடா போய் முடிச்சு அவ்வளோதான். இதில் தான் ஃபோனில் எத்தனை இது இருக்குது. எங்களை வந்து கேஸுக்கு என்ன ஓடிபிக்கு வரக்கு என்ன இனிமேல் இப்போ உஷாராக இருக்கணும். வெளியே போனால் தண்ணி போதுமா? பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து இந்த நான் போடும் இந்த மெசேஜ், அதாவது இந்த குரூப் வரக்கு ஏகப்பட்ட இது இந்த ஃபோனில் தான் நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். பேங்கு அக்கௌண்ட்டுக்கு, அதுக்கு இதுக்கு, யூடியூபுக்கு முடிஞ்சு ஃபோன் காணாமல் டோட்டலாக எல்லாம் முடிஞ்சுது. யூடியூப் சேனல் காண போயிடுறேன். அவ்வளோதான். ஃபோன் போனால் அவ்வளோதான் முடிஞ்சு. சோழியும் முடிஞ்சுதே. ஆமாம், ஃபோன்லேயே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. அதில் அட்டாச்சி எல்லாமே இருக்கு. எல்லாம் அதனால் வந்து நம்பர் தூக்கி வச்சிருவாங்க ஃபர்ஸ்ட். கூட்டம் நேற்று போய் பண்ணாரி கோயிலுக்கு எடுத்தேன். கூட்டம் இல்லாத போது வந்து கண்காணிப்பு கேமரா வச்சுக்கிறாங்க, போலீஸ்கார் இருக்கிறாங்க. யார் திருட்டு போய் யார் தூக்கிட்டு போனால் தெரிஞ்சுது. அதே பயமா தான் இருக்குது. உஷாராக இருக்கணும். அதே பார்த்து 4 பக்கம் திரும்பி பார்த்து நான் எடுத்தே இருந்தேன். என்ன காஞ்சா போச்சு. ஏன்னா ஃபோன் வந்து 25,000 ரூபா ஆகுது. என்ன நல்லா காயும். ஒரு ஃபோன் வந்து 25,000 ரூபா ஆகுது. என்ன 2 ஃபோனுக்கு 50,000 ரூபா ஆகுதுல்ல. 25,000 அது ஆமாம். அது லோன் போட்டால் 4-5,000 ரூபா வச்சு கிட்டத்தட்ட 30,000 ரூபா ஆகுது. அதெல்லாம் இப்போ தான் டிவியே முடிச்சிருக்குறேன் 2 ஃபோனுக்கு. ஒன்று ஓவோ, ஒன்று விவோ. ஒன்று விவோ. கிட்டத்தட்ட 60,000 ரூபா ஆகுதுல்ல. 65,000 ரூபா ஆகுது எல்லாம் டிவியோட எல்லாம் கட்டுருக்கு. பக்குன்னு ஆகுது. அது நினச்சி பார்த்தா பக்குன்னு ஆகுது. 4G 2 ஒட்டு அட்டாச்சு. நீங்கள் பார்த்தேன் இதுங்க. நாங்கள் ஒரு கல் வைக்கணும். வாங்க கவுந்துச்சுன்னா ஒண்ணுக்கு பழையெல்லாம் போயிடும். அப்புறம் ஒரு 5G ஒன்று 4G. அப்புறம் 2மே வந்து ஒட்டுக்கா கனெக்ட் பண்ணியாச்சு. கிடைக்காச்சுமாவே. அதனால் கூட்டத்தில் போகும்போது யாருமே இருந்தாலும் உஷாராக போகணும். நகை யாரும் போட்டு போகாதீங்க. ஃபோனு கொண்டு போனால் பத்திரம். கைவிட்டு போனால் கிடைக்காது. பொழுது போனால் வராதுன்னு சொன்ன மாதிரி அவ்வளோதான். பொழுது வைக்காது வராதுன்னு என்ன சொல்கிறாங்களே வியாபாரிங்க. வாங்கம்மா வாங்க, பொழுது போனால் நிற்காது வராது, எல்லாம் தீர்ந்தால் அவ்வளோதான் வராதுன்னு சொன்ன மாதிரி கைவிட்டு போனால் அவ்வளோதான் வராது. கிட்டத்தட்ட பெருமைக்காக சொல்ல, காணாமல் போனால் நினச்சி பாருங்கள் எவ்வளோ இது வலி வேதனை. அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு டைம் நான் எப்படியோ காரமணி கோயிலுக்கு போயிட்டு வந்து ஃபோன் காண பரவாயில்ல. அவன் எப்படியோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி அப்புறம் அதுக்கு மேலே வந்து அதே தான் 93 611 40 325 அதே நம்பர் காணாமல். நான் காரமணிக்கு போயிட்டு என் பொண்ணு வந்து பானிபூரி இதே டைம் சாயங்காலம் டைம் 7 மணிக்கு தான். அப்புறம் நான் ஓடு போன வேகத்தில் ஃபோன் கீழே விழுந்துச்சு. ஒருத்தர் எடுத்து பரவாயில்ல. ஒரு நல்ல நண்பர் வந்து தண்ணி கேன் போடுறது. ஒரு கல் எடுத்து நசீர்ன்ட்டு ஒரு ஆள். அந்த ஆள் வந்து எடுத்து கொடுத்தாரு. நல்ல வேலையாக எடுத்து கொடுத்தா. அப்படி இந்த பாப்பா இதெல்லாம் இந்த துணியில் உள்ளே போட்டுரு. இதுதான் வந்து இந்த துணி கறி துணி, மசி துணின்னு சொல்லுவாங்க பேச்சில். மசி துணி இருக்குதா? இதெல்லாம் உள்ளே கொண்டு போய் போட்டுருங்க. நாளைக்கு போகும்போது அப்புறம் அந்த துணி தான் இன்னைக்கு நேற்று போட்டு போனோம். அந்த மசி துணி தான் இது பண்ணோம். இந்தாங்க இது போடுங்க. இப்போ நல்லா எடுத்துட்டு போடாதீங்க. வேண்டாமா? கட்டில போட்டுக்கலாம். அப்புறம் போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். தள்ளிக்கிங்க போடுங்க பார்க்கலாம். லைட் போடுங்க வெளியே. வந்திருக்கப்பா கரண்ட் வந்திருக்கு. ஒரு ஃபோனில் சார்ஜ் இல்லை. ஆமாம் அதுக்குள்ளே ஃபோன் பற்றி பேசிட்டு இருந்தேன்ல. ஃபோனை காணா போனால் அவ்வளோதான். பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது, கேஸுக்கு, அப்புறம் ரேஷன் கடைக்கு, பசங்க ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அதுதான். அந்த காணாமல் போச்சுன்னா அவ்வளோதான். அதனால் யாராக இருந்தாலும் கோயிலுக்கு எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் சொல்கிறோம். எங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம். சேனல் போச்சு, ஃபோன் கதையே முடிஞ்சுது. அவ்வளோதான். பாருங்க இப்போ எவ்வளோ புகை வந்துட்டு இருக்குது. கடைசியில் எது போட்டாலும் புகையே வர நல்லா பார்த்து போடுங்க. அதாவது மிளகாய் பஜ்ஜி. என்ன மிளகாய்? கொடை மிளகாய் பஜ்ஜி. சூப்பராக இருக்குங்க. பொடி பொடியாக எடுத்து பார்த்தீங்களா? எனக்கு கொடை மிளகான்னு தெரிஞ்சதே சின்சாலில் மட்டும்தான். சின்சாலில் மட்டும்தான். கொடை மிளகாய் பிடிக்காது.
பழகிடுச்சு உங்களுக்கு பழகிடுச்சுல. பழகிடுச்சு. இப்போ அடுப்பு முன்னாடி போய் யூஸ் பண்ணுறதுக்கு வெளியே வந்து அப்படியே காத்தோட்டமாக வந்து உட்காந்துருக்கு. இது ஒரு எஃபெக்டாக இருக்குது. காசு பணம் இருந்துச்சுன்னா காசு பணம் இருந்துச்சுன்னா வகை வகை ஆக்கி சாப்பிட்டு கவனம் தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்கலாம். பொங்கலுக்கு இந்த மாதிரி செங்கல் 4 வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் வைக்கலாம் அம்மா வேண்டவே வேண்டாம், புது ட்ரெஸ் போட்டு உடம்பெல்லாம் ஒரு புகை வாசம் அடிக்கும். ஆமாம், ஆனால் இப்போ பாருங்க யூடியூப்பில் மானிட்டேஷன் ஆகிட்டு அப்போ ஒரு டைம் பொங்கலில் வந்து கொண்டாடலாம். பொங்கல் சமைச்சு கோயிலுக்கு இதே பண்ணாதி மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க. அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோம். கண்டிப்பாக கொடைமலைக்காய் பஜ்ஜி பஜ்ஜி வந்து என்ன பண்ணி நறுக்கிக்கணும். பெருசு பெருசாக போடுவாங்க. பெருசு பெருசாக போடுவாங்க. அது போக நீல நேரமாக இருக்குது, அதெல்லாம் போட்டிங்களா? அது எனக்கு காரமாக இருக்குது. இல்லை, அது என்ன பண்ணுறது, சென்ட்ரல் முட்டாதுங்க. அது இருக்குதே பழுத்துருச்சு. அது என்ன பழுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சென்ட்ரல் முட்டாதுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் சென்ட்ரல் மட்டும் ஒரு 2-3 இருந்துச்சு அப்படியே மாவில் இது பண்ணி மாவில் வந்து அப்படியே பெரட்டி, எங்கள் பேச்சில் அத்தின்னு சொல்லுவாங்க, தமிழ் என்ன சொல்லுவாங்க, மாவில் பெரட்டி அந்த அந்த மிளகாய் வந்து மாவில் போட்டு பெரட்டி அப்படியே நல்லா ஒரு பெரட்டி வெங்காயம் போடலாம். நல்லா வந்து மொறு இதுக்கு வந்து சாஸு வந்து இந்த சோயா சாஸ் வச்சா ஜம்முன்னு இருக்குது. தொட்டு சாப்பிட்டோம்னா சோயா சாஸ் இருந்தால் ஜம்முன்னு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. சட்னி இருந்தாலும் நல்லாயிருக்கு. பார்க்குறக்கே ஜல்லு வருது. எங்களுக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நாங்கள் சேல்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அது எங்களுக்கு அந்த வேலை எங்களுக்கு ஆகாது. நான் ஒரு காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன எதுக்கு வெளியே பண்ணுறோம்னா வெளியே வந்து கறி பிடிக்காது. எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்களா வானம் அந்த ராக்கெட் அடுப்பு கேட்டால் 3000ங்கிறாங்க. 2800 ரூபா. 3000 இருந்தால் 3 கேஸ் எடுத்து 3000 இருந்தால் 3 கேஸ் எடுத்து 6 மாதம் வரும். இப்போ ஒன்றுமில்லை, இந்த விறகு வந்து கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடலாம். டிப்போவுக்கு போனோம்னா விறகு வந்து இந்த மாதிரி லீப்பர் விறகு இருக்குங்களா, அது வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு 500 வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி சாக்கில் வச்சுக்கலாம். அப்பப்போ இந்த மாதிரி சாயங்கால டைமில் வந்து இந்த வடை சுடுறது, அப்புறம் இந்த பஜ்ஜி சுடுறது, அப்புறம் ரொட்டி சுடுறது, என்ன பூரி சுடுறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். டக்குன்னு ஆயிடுச்சு பாருங்க. நான் 10 நிமிஷம் தான். இப்போ 10 வச்ச வாக்கில் பத்தியாச்சு, 10 நிமிஷம் ஆயாச்சு. கடைக்கு போனால் 1 மணி நேரம் நிற்க வேண்டியிருக்குது. என்ன கடைக்கு போய் ஒரு கடையில் போய் நின்றோம்னா அதுக்கு வீட்லேயே பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ ஒன்றுமில்லை, இந்த வீடியோ வந்து எல்லோரும் பார்த்துருக்குற வாக்கில் வந்து எடுத்தாச்சு. நாங்கள் அடுப்பு அப்போ தான் 10 வச்சோம். 10 வச்சு எண்ணெய் காஞ்சாச்சு, அரிஞ்சாச்சு, மாவு பிசைஞ்சாச்சு, கடைஞ்சாச்சு. இப்போ கொடைமிளகாய் போட்டாச்சு, வெங்காயம் ஒரு டைம் எடுத்தாச்சு. இன்னும் சாப்பிட வேண்டியது தான். பார்த்தீங்களா, இப்போ வந்து 13 நிமிஷம் இப்போ ஓடிட்டு இருக்குது. அந்த கேப்பில் வந்து 10 நிமிஷத்தில் இன்னும் குயிக்காக பண்ணியிருக்கலாம். இல்லை அடுப்பு 10 இதை விட குயிக்காக பண்ணணும். எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னும் குயிக்காக பண்ணால் டப்புன்னு இன்னும் 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் ஸ்பீடாக போகும். இல்லை சொல்கிறேன், அந்தளவுக்கு இருக்கும்போது நான் கடைகளுக்கு போய் நிற்கிறோம்ல. கடைகளுக்கு போய் எத்தனை நேரம் நிற்கிறோம். 2 இது புரோட்டா எலிப்புரைக்கு புரோட்டா வாங்கி போய் நின்றோம்னா அது அவ்வளோதான். அந்த மாவு இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. அது வந்து இச்சனோண்டு இருக்குது. இச்சனோண்டு ரவுண்டு பண்ணி அது 1 மணி நேரம் அதுக்கு. குருமாவும் அதுவும் சாமி வீட்டில் பண்ணி பருப்பு சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ நினைக்கவே இல்லை, பாப்பா கேட்டே இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி கொடுன்ட்டு. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நான் இப்போ சில்லி எல்லாம் வாங்கி கொடுக்குறதில்ல. பண்ணலாம் அப்படின்ட்டு சில்லி இந்த எக் ரைஸ் எல்லாம் வாங்கியே கொடுக்குறதில்ல. கோழி சில்லி மீன் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல. சரி, இப்போ வீட்டில் வந்து சரி இப்போ வெயில் இல்லையா, வெயில் கிடையாது. சரி, சாயங்கால டைம் டிவி போகும்போது கொஞ்சம் வாய்ப்பு 10 நிமிஷம் அடுப்பு முன்னாடி உட்காந்து போண்டா ஆக்கிட்டு கொண்டு போய் வச்சு டிவி பார்த்துட்டா சாப்பிடலாம். ஆமாம், அவ்வளோதான். நல்லா எண்ணெய் மட்டும் காஞ்சிருந்தா போதும், நல்லா வந்துடும். எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சா ஆமாம் 10 நிமிஷம் ஆயிடும். இது நம்ம செட் ஆயிடுச்சு. இந்த செங்கல் 6 செங்கல் செட் ஆயிடுச்சு. ராக்கெட் அடுப்பெல்லாம் எனக்கு செட் ஆகாது. ராக்கெட் அடுப்பு செட் ஆக ஹைட்டாக இது பண்ணிட்டு இது வந்து உட்காந்துட்டாங்க பண்ணுறாங்க. அது வந்து பாதி நின்றுட்டு பாதி உட்காந்துட்டு அதெல்லாம் யார் பண்ணுற வேலை.
நான் நினைச்சப்போ ஹைட்டாக இருக்குது. அது எத்தனை செங்கல் வைக்கணும்? 20 செங்கல் வைக்கணுமா? ஆ ஆமாம் ஆமாம், அது 20 செங்கல் ஹைட்டு வரும். பாருங்க, இந்த அளவுக்கு ஹைட்டு வரும். ஹைட்டு இந்த அளவுக்கு ஹைட்டு வருது. ஹைட்டு வந்து அது நிற்கிறதா, உட்காரதா, சேரில் உட்காரதா, எப்படி பண்ணுறது? உட்கார்ந்தோம்னா கால் சுடுபடும். ஆமாம். ஒரு இது எடுங்க. பாரு, இந்த பகலையெல்லாம் இருந்தது ஆகாத. சில பகலையெல்லாம் நான் பின்னாடி தூக்கி வச்சுட்டேங்க. இல்லை, இந்த பலகை வந்து சரி, இந்த மாதிரி பலகையெல்லாம் நான் முன்னாடி சும்மானாச்சு தான் வீசினோம். நாங்கள் நிறைய வீசல. சும்மானாச்சு தூக்கி வீசி, பெரிய பலகைங்க அது. சரி, அது வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், நான் தூக்கி வீசிட்டேன். சாப்பிடுங்க. வாங்க நண்பர்களே, குடைமிளகாய் பஜ்ஜி சாப்பிட்லாம். விறகடுப்புல வேஸ்ட்னாவே நல்லா இருக்குல்ல? டேஸ்ட்டு நல்லா. ஆனா கஷ்டப்பட்டு சாப்பிடுறது இப்படி இருக்குதா, நிஜமா டேஸ்ட் வருதான்னு தெரிய மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பிட்றனால இப்படி இருக்குதா, நிஜமா டேஸ்ட் இருக்குதான்னு தெரிய மாட்டேங்குதுப்பா. இல்லை, விறகடுப்பு பண்ணால் அந்த விறகோட இது அது எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட்டு தான். இப்போ வெளியில் போய் சமைச்சு சாப்பிட்றாங்களா? வெளியில் வந்து ஸ்டவ் அது சமைச்சு சாப்பிட்ற சுகமே சனிதான். இப்போ வீட்டுக்குள்ளேயே அடுப்பங்கரையிலே உட்காந்துட்டு என்னடா பொழப்பு. இது பழைய நினைவுகள் ஞாபகப்படுத்துதுல. இப்போ வீட்டுக்குள்ளேயும் கேஸ்லேயே சமைக்கிறீங்க, சூடு அது உள்ளே வந்து சூடுலேயே உட்காந்துட்டு. அப்புறம் ஒரு ஆளுக்கு இப்போ வந்து நாங்கள் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நாங்கள் பக்கத்தில் ஒத்தாசை பண்ணுறோம். கேஸ் அடுப்பில் வந்து ஒரே ஆள் தான் பண்ணுவாங்க. வேர்த்து ஊருக்கு வந்துட்டு நாங்கள் சாப்பிடுவோம். இப்போ எல்லாரும் அடுப்பு முன்னாடி ஹீட் வருதுங்க, 10 நிமிஷம் நிற்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. எல்லாருமே கஷ்டப்பட்டு சாப்பிட்டா. வீடுனா ஃபேன் காற்று இருக்கு, போட்டுடுறாங்க, ஹீட் எல்லாம் வெளியே போகுது. இது வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, இப்போ ஒரு பொருள் எடுத்து கொடுக்குறேன், ஒரு அடுப்புல இல்லை நான் ஊதுறேன் என்ன, அப்புறம் ஏதோ ஒன்று அது இது எடுத்து கொடுக்குறேன். சமையல் கட்டு கேஸ் அடுப்பில் வந்து நீங்கள் ஒரே ஆள் தான் விளாடுறீங்க ஏன்னா, இது நாங்கள் எல்லாமே பங்கெடுத்துக்கிறோம். உண்மை தானே? அதுவும் காற்றோட்டமான வசதி, மரம் செடி தோட்டத்துக்கு நடுவில் பண்ணுறது சுகமே சுகம்தான். வெளியே போய் பண்ணலாம், இந்த சூழ்நிலை வந்து கிடைக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை வரங்காட்டி இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருக்குறோம் நாங்கள். இந்த கேஸு தட்டுப்பாடு வரங்காட்டி அது அங்கே சண்டையே சண்டை. ஏன்னா இந்த மாதிரி இது பண்ணிட்டா இந்த மாதிரி இது பண்ணிட்டோம்னா ஒரு 2 மாதம் தள்ளி வரும். அப்படி தானே? அப்பப்போ வந்து செஞ்சுக்கணும். பாப்பா ஸ்கூல் லீவு தானே? ஆமாம். மிச்சம் கிடையாது, சிக்கனமாக பயன்படுத்திட்டா யூஸ் ஆகும். ஆமாம். கொஞ்சம் அடுத்த மாதம் கேஸ் புக் பண்ணி ஏங்க புக் பண்ணி கைக்கு வந்தது தான். இது 35 நாளுக்கு அப்புறம் தான் புக் பண்ணணும். நேற்று இருந்து 35 நாள். ஆமாம், நேற்று கணக்கு 35 நாள் பண்ணாதான். இதில் இலவசமாக கொடுக்குற வேறு சொல்கிறாங்க. கேஸு கொடுப்பாங்களா? இலவசம் கொடுப்பாங்க. இலவசம் காசு கொடுத்தாலே கிடைக்க மாட்டேங்குது. அதான் சரி, இந்த மாதிரி காசு கொடுத்தாலும் கிடைக்காது, இலவசம் மாதிரி கிடைக்குமா? இனிமேல் இந்த மாதிரி லென்த் வீடியோவில் வருது நண்பர்களை பாருங்கள். எப்படி நாங்கள் போட்டாலும் 20 நிமிஷம் லென்த் வீடியோ வரும். அப்புறம் லைவ் வரும் பாருங்கள். ஷார்ட் வீடியோ அப்பப்போ போடுவோம் பாருங்கள். 2வது எடுத்தாச்சு, அவ்வளோதான். இன்னும் முடிச்சா இன்னும் இது போட்டால் அவ்வளோதான், சமைச்சாச்சு. அப்போ போட்ட வாக்கில் ஒரு தட்டை காலி. அப்படியே கையை சிக்குது, வாயை சிக்குது. ஆமாம், கை வாய் ஆடிட்டே இருக்குது, போயிட்டே இருக்க வேண்டியதான். சாப்பிட்றது வந்து எதுக்கு? நாங்கள் மிளகா பஜ்ஜி போடுறோம், சாப்பிட்றோம் தான் போடுறோம். ஆமாம், சூடு ஆறு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது. ஆமாம். ஒரு 10 ரூபா மிளகாய் வாங்கிட்டு வந்து 10 ரூபா தான் மிளகாய். மாவு இருந்துச்சா 2 தடவை சந்தையில் வாங்கிட்டு வந்து 10 ரூபா தான் மிளகாய். இடக்கணக்கெல்லாம் இல்லை, சும்மா ஒரு காய் 10 ரூபா. ஆமாம், இடக்கணக்கில் ஒரு காய் 10 ரூபா. இடையெல்லாம் போட்டு விளைச்சு மொத்தமாக கை. இந்த மாதிரி தரமான வீடியோகள் வரும் நண்பர்களே. எங்கள் சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் போடலாமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது ஜிடிபி யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்ங்க.